நான் இப்ப பாடி கார்டோட வந்திருக்கேங்களா? யாரையுமே கூட்டிட்டு வரலீங்க நானு. சும்மா என் கூட அந்த பாருங்க அவரை மட்டும் கூட்டிட்டு வந்துருக்கேன். உங்க கூட எல்லாம் சேர்ந்து போட்டோ எடுக்கலாங்கிற ஆசையில போட்டோகிராஃபர் மட்டும் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். எங்க நம்ம கட்சியில தமிழச்சி தங்கபாண்டியன் மேடம் பாடி கார்ட்ஸோட போறாங்களா? கனிமொழி மேடம் பாடி கார்ட்ஸோட போறாங்களா? யாரு பாடி கார்டோட போறா? நம்ம கட்சியில யாருமே போறது இல்ல. ஏன்னா மக்களை பார்த்து பயமே இல்ல. நான் வந்து இப்படி உட்கார்ந்து உங்க கூட காஃபி குடிச்சிட்டு சாப்பிட்டு போவேன். வருவாரா பனையூர்ல இருந்து? நீங்க காஃபி கொடுத்தா குடிப்பாரா? நீங்க பக்கத்துல போக முடியுமாங்க? நான் இப்படி நின்னு பேசுவேங்க. இப்படி நின்னு பேசுவேன் நானு. இப்படி உங்களை புடிச்சு நான் பேசுவேன். அவர் பேசுவாராங்க? பக்கத்துல வருவாரா? நம்ம எல்லாம் ஒண்ணுதானங்க. நான் வேற நீங்க வேற இல்ல. நம்ம எல்லாரும் ஒண்ணுதானே. நான் வருவேன், நாளைக்கு கிரிக்கெட் விளையாடுவேன், ஃபுட்பால் விளையாடுவேன் உங்க கூட. அவர் பண்ணுவார் அதெல்லாம். உங்களுக்கு ஏதாவது வேணா என்கிட்ட சொல்லலாம். நான் சேகரன் நாட்ட சொல்லி வாங்கி கொடுப்பார். அவர் பண்ணுவாரா? நீங்க பார்க்கவே முடியாதவரை. என்ன சொன்னீங்க? பாடி கார்ட்ஸ். கரெக்ட் தான் மேடம். யாருமே உங்க டீம்ல பாடி கார்ட்ஸோட போறது இல்ல. அதுக்கு காரணம் எங்க அண்ணா மாதிரி நல்ல அரசியல் ஆப்போசிட்ல இருக்கிறதுனால பாடி கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படல. ஆனா எங்க அண்ணாக்கு அப்படிங்களா? எங்க அண்ணாக்கு ஆப்போசிட்ல இருக்காங்க கொலகார கூட்டம், கொள்ளக்கார கூட்டம். இவனுங்களெல்லாம் நம்பி எங்க அண்ணா எப்படிங்க தைரியமா போக முடியும்? சொல்லுங்க. அப்புறம் சொன்னீங்களே டீ குடிக்குவாரா, காஃபி குடிக்குவாரா, உங்க வீட்டுக்கு வருவாரான்னு. அவ்வளவு கூட்டத்துல யாருன்னே தெரியாத ஒரு முகம் திடீர்னு இளநீர் கொடுத்தாங்க. அதுல என்ன வேணாலும் கலந்துருக்கலாம். அவங்க தொண்டரா இருக்கலாம், இல்ல எதிரிகளோட கைக்கூலியாவும் இருக்கலாம். எதையுமே யோசிக்காம எங்க அண்ணன் வாங்கி குடிச்சிட்டு அது யார் கொடுத்தாங்களோ அவங்கள பார்த்து அவங்களுக்கு நன்றி சொல்ற விதமா பார்த்தாரு. அந்த பார்வை அது ஒண்ணு போதும். புரியுதுங்களா? அவரோட நல்ல மனசை காட்டு. உங்கள மாதிரி எல்லாம் அவருக்கு ஃபேக்காலாம் நடிக்க தெரியாதுங்க. எப்படி நீங்களும் அங்க இருக்கிற மக்களும் ஒண்ணுன்னு சொன்னீங்கல்ல. இவ்வளவு வருஷமா எங்க போயிருந்தீங்க மேடம்? நீங்க சொல்றீங்களே அவர்லாம் வரமாட்டாருங்க. இவ்வளவு நாளா நீங்க எங்க போயிருந்தீங்க? இப்பதான் மக்களும் நீங்களும் ஒண்ணுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதுங்களா? என்ன திவ்யா மேடம்? என்ன மேடம் இதெல்லாம்? கிரிக்கெட் ஆட வருவீங்க, நீங்க விளையாடுறதுக்காகலாம் மக்களும் போய் பாப்பீங்களா என்ன? இதெல்லாம் உங்க கட்சியில வழக்கம் போல எலெக்ஷன் டைம்ல சொல்ற அதே போய் பாக்குறது தானே?